கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. தேவன் மனிதனை படைத்த பொழுது 3 பகுதிகளாக படைத்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. மனிதன் 3 பகுதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த சரீரத்தை கண்ணில் பார்க்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியையும் ஆத்மாவையும் இந்த மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. அவை ஆவி உலகத்தை சேர்ந்தவை. ஆவி உலகம் என்பது மிகப்பெரிய உலகம். அந்த ஆவி உலகத்தில் தான் தேவன் இருக்கிறார். அந்த தேவனையும் நீங்க மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஏனென்றால் God is spirit. தேவன் ஆவியாயிருக்கிறபடினால் ஆவியாயிருக்கிற தேவனை இந்த மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. எப்படியாவது கடவுளை நாம் பார்த்தரணும்னு ட்ரை பண்ணாத. ஏன்னா வேதம் சொல்லிடுச்சு, ஒருவனும் ஒரு காலும் அவரை பார்க்க முடியாது. ஆவி உலகம் என்பது மிகப்பெரிய உலகம். அவரை மாம்ச கண்ணில் நீங்க பார்க்க முடியாது. தேவ தூதர்களை மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. ஏனென்றால் தேவ தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். பிசாசையும் மாம்ச கண்ணில் நீங்க பார்க்க முடியாது. ஏனென்றால் பிசாசும் ஆவியாயிருக்கிறான். அதுபோல உங்களையும் உங்க ஆவியையும் மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. இவைகள் எல்லாம் ஆவி உலகத்தை சேர்ந்தவைகள், மிகப்பெரிய உலகம். இதெல்லாம் மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது என்பதற்காக இவைகள் எல்லாம் இல்லை என்கிற முடிவுக்கு வந்து விடாதே, முட்டாள்தனம் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். மதிகேடன் கொஞ்சம் டீசென்டா தமிழ்ல போட்டாங்க, ஆங்கிலத்தில் ஃபுல் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, முட்டாள் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவி உலகத்தை குறித்த அறிவில்லாதவர்கள், ஆவி உலகத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதவர்கள், அருமையானவர்களே, அவர்கள் இந்த உலகத்திலே அறிவினர்களாக மூடர்களாகத்தான் இருக்க முடியும். கவனியுங்கள். ஆகவே மனிதன் ஒரு ஆவி மனிதன். அந்த ஆவி மனிதனுக்கு ஒரு ஆத்மாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள்ளே 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து விட்டு ஆவியும் ஆத்மாவும் ஒரு நாளிலே இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அந்த 2 இடம் என்ன இடம்? ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். இந்த 2ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. பரலோகத்துக்கு இந்த ஆவி மனிதன் போக வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லா ஆவிகளும், நல்ல கவனிங்க, இயேசுவை சொந்த இரட்சகராக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளாத எல்லா ஆவிகளும் கண்டிப்பாக
அந்த நரகத்துக்கு அது போக போகிறது. மாறாத சத்தியம். பாருங்க, ஒரு சகோதரியை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த சகோதரிய கர்த்தர் அவங்கள தரிசனத்திலே, சொப்பன தரிசனத்திலே கர்த்தர் அந்த சகோதரிய நரகத்துக்கு கூட்டு போனாராம். நரகத்தை கொண்டு போய் காண்பித்தாராம். நரகத்துக்குள்ள கொண்டு போய் அந்த அந்த ஆவி நரகத்துக்குள்ள போய் பார்த்துச்சாம். பாருங்க, அந்த கொடுமையை, அந்த அலறல் சத்தத்தை அந்த சகோதரியால தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு சில நிமிடங்கள் அதுல இருந்து வெளியே வந்தாங்க. சொல்றாங்க, நான் சாகிற வரைக்கும் என் கண்ணில் பார்க்குற அத்தனை பேருக்கும் நான் இதை சொல்ல போறேன். இந்த நரகத்துக்கு மட்டும் யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. இந்த நரக குழிக்குள்ள யாரும் போயிடாதீங்க. பயங்கரமான ஒரு இடம், பயங்கரமான ஒரு இடம். அது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது இல்லை. அது பிசாசுகளுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட ஒரு இடம். ஆனா மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை ரிஜெக்ட் பண்ணி இயேசுவை வெறுத்து ஒதுக்கி தள்ளினான்னா அவனுடைய ஆவி கண்டிப்பாக நரகத்துக்கு போய்விடும். மாறாத உண்மை, மாறாத உண்மை. ஆகவேதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய சொந்தங்களுக்காக, ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பெற்றோர், இவர்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அவர்களுடைய பெயரை எழுதி வச்சு டெய்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் கண்டிப்பாக அந்த நரகத்துக்குள்ளே போயிடுவாங்க. நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க, அவங்க நரகத்துக்குள்ள போயிடுவாங்க. இப்ப பரலோகத்திலிருந்து நீங்க அவங்கள என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருந்துக்கிட்டு உன் பிள்ளை படுற பாட பார்த்து பரலோகத்திலையும் போய் சந்தோஷமா இருக்க முடியாது. பாருங்க, பரலோகத்திலையும் போய் எப்படி இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால இந்த உலகத்தில் இருக்கும்போதே பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, அக்காவுக்காக, தங்கச்சிக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ஆவி எப்படியாவது கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ளணும். ஒரே தீர்மானம் எடுக்கணும். தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்படணும். டெய்லி ஒரு நேரமாவது அவர்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. அந்த ஆவிகள் எப்படியாவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஆவிகள் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். அந்த ஆவிகள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கண்கள் திறக்கப்படணும். என் கண்ணை நீங்க திறந்து விட்டீங்க, தேங்க்யூ, உமக்கு நன்றி ஆண்டவரே. இது போல என்னுடைய சொந்த பந்தங்களுடைய கண்களை நீங்க கண்டிப்பா திறக்கணும் ஆண்டவரே. திறந்து விடுங்க ஆண்டவரே, திறந்து விடுங்க. ஏன்னா பரலோகத்துல போய் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது, நரகத்துல போய் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. தெரியுமா உங்களுக்கு? நரகத்துல போய் ஒருத்தன் ஜெபம் பண்ணான் தெரியுமா? நரகத்துல போய் ஒருத்தன் ஜெபம் பண்ணான். யாருக்காக ஜெபம் பண்ணான்னா, அவனுடைய தம்பிமாருக்காக ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, அந்த தம்பிமாருக்காக ஜெபம் பண்றேன், அவங்களை எப்படியாவது ரட்சிங்கன்னு மட்டும் ஜெபம் பண்ணல, எப்படி ரட்சிக்கணும்னு ஆண்டவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்தான். எப்படி ஸ்ட்ராட்டஜி கொடுத்தான் தெரியுமா? அந்த உங்க மடியில் உட்காந்துருக்கிறாரே அந்த லாசர், அவரை பட்டுன்னு மறுபடியும் அனுப்பிச்சிங்கன்னா செத்தவர் உயிரோட வந்துட்டாரு அப்படின்றத பார்த்தாவது அவங்க என்ன பண்ணட்டும், மனம் திரும்பட்டும். கர்த்தர் சொன்னாரு, நடக்கிற காரியமே கிடையாது, நடக்கிற காரியமே கிடையாது. என் செத்தவன் உயிரோட போனாலும் அவன் மனம் திரும்ப மாட்டான். அவன் மனம் திரும்புறது சுவிசேஷத்தை கேட்டு தான் மனம் திரும்பணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தான் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஆகவே ஒன்று ஜெபிக்க வேண்டும், இன்னொன்று எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை அவர்கள் காது கேட்கிற மாதிரி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சுவிசேஷம் அவங்க காதுக்கு போகணும். நீங்கள் வெறுமையா சுவிசேஷம் சொன்னா நடக்காது, வெறுமையா ஜெபம் பண்ணாலும் நடக்காது. ஜெபிக்கவும் வேண்டும், சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா அவர் கண்களை திறக்கிறது நீங்க இல்லை, அவங்க கண்ணை திறக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் திறக்கணும்னா என்னை நோக்கி கூப்பிடு, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் ஜனங்களை உனக்கு சுதந்திரமாகவும் தருவேன். ஜெபித்து நீங்கள் பேசும் பொழுது அந்த ஆவிகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள போகிறது. அந்த ஆவிகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது பரலோகத்துக்கு என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. இந்த மனிதனுக்குள்ளே ஆவி இருக்கிறது,
அந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியே போன மாத்திரத்திலே அது ரட்சிக்கப்பட்ட ஆவியா இருந்தால் பரலோகத்துக்கு போயிடும். இப்போ அநேகருக்கு என்ன, ரட்சிக்கப்பட்ட மக்கள், ஆவிக்குரிய மக்கள் அநேகருக்கு என்ன கேள்வினா, இந்த ஆவி வெளியே போன உடனே நேரா எங்க போகும் பாஸ்டர்? அதான் பெரிய கேள்வி. ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியே போன உடனே நேரா எங்க போகும்? பரலோகம் போகுமா, பரதீசு போகுமா, இல்ல பரதீசுக்கும் பரலோகத்துக்கும் நடுவுல தொங்கிட்டு நிக்குமா? எங்க போகும், என்ன செய்யும்? இந்த ஆவி சரீரத்தை விட்டு போன பிறகு எங்க போகணும், எங்க வைக்கணும், எங்க இருக்கணும்ன்றதெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆவி போகட்டும், அப்புறம் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதுக்கெல்லாம் காலம் இருக்குது. போன பிறகு என்ன நடக்கட்டும்ன்றது காலம் இருக்கு. இன்னைக்கு பிரசங்கியார்களும் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அநேக பிரசங்கியார்களும் இதுதான். அது அங்க போய் நிற்கும், இது இங்க போய் நிற்கும், அது அங்க போய் தொங்கிக்கிட்டு இருக்கும், அது இங்க போய். நான் சொல்றேன், அதை நான் பேசுறதுக்கு நான் வரவில்லை. அது எங்கேயாவது போகட்டும், கண்டிப்பா பரலோகம் போயிடும். பரதீசுக்கு போனாலும் சரி, பரலோகம் போனாலும் சரி, கர்த்தரிடத்துல போகும். அவ்வளவுதான். நமக்கு பரலோகம் போகுதா பரதீசுக்கு போகுதான்றது முக்கியம் இல்ல, கர்த்தர்கிட்ட போக போகுது. ஸ்டாப் இட். அதோட நிறுத்திட்டு, இப்ப இந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியே போன பிறகு என்ன நடக்க போகுதுன்ற ஆராய்ச்சியை விட்டுட்டு, இந்த ஆவி சரீரத்துக்குள்ள இருக்கும் போது இந்த ஆவி என்ன செய்து கவனம் செலுத்து. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது இந்த ஆவி எவ்வளவு மகத்தான காரியங்களை உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளவு வல்லமையான காரியங்களை உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை பேசு, அதை யோசி, அதை சிந்தி. அதைத்தான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை பற்றி யாருக்கும், ஆயிரக்கணக்கான சபைகள்ல இதெல்லாம் டீச் பண்றதே கிடையாது, இதை பற்றி பேசுறதே கிடையாது. ஆவி உள்ள இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறது, என்ன செய்கிறது, இந்த ஆவியை கர்த்தர் எதற்காக உள்ள வச்சிருக்கிறார், வேதம் அதை பேசுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியை ஊற்று போல நான் உள்ள வச்சிருக்கிறேன், எல்லா காவலோடும் உன் ஆவியை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஊற்று இல்ல, ஜீவ ஊற்று, வாழ்வுக்கான ஊற்று, வாழ்க்கைக்கான ஊற்று, வாழ்க்கைக்கான வாழ்றதுக்கான நல்ல காரியங்களை இந்த ஊற்றுக்குள்ள இருந்து கர்த்தர் அப்படியே பொங்கி பொங்கி வர வைக்கிறார். சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, சுகம், பலன், நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு, எதிர்காலம், இவைகள் எல்லாவற்றையும் ஊற்று மாதிரி கர்த்தர் இந்த ஆவிக்குள்ள இருந்து வரும்படி கர்த்தர் ஆவியை உள்ள வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே ஆவி இருக்கிறது, அந்த ஆவி ஜீவ ஊற்றாக இருக்கிறது. ஆவியை கர்த்தர் ஜீவ ஊற்றாக உள்ள வச்சிருக்கிறார். ஆவி பரலோகத்துல போக போதா, பரதீசுக்கு போக போறதா, எல்லாம் ரபிஷ். இவைகளெல்லாம் விட்டுருங்க. ஆராய்ச்சியில இறங்காதன் கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுகிறார். சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது மகத்தான காரியங்களை செய்யும்படியாக வல்லமையாக, வல்லமை உள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியாக கர்த்தர் இந்த ஆவியை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய சக்தி, கிரேட் பவர் இஸ் ரிசைடிங் இன் யூ. உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுநாதர் பாருங்க, ரொம்ப பரலோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கல. நானும் இயேசுநாதர் மாதிரியா பேச விரும்புறேன். இயேசுநாதர் ரொம்ப பரலோகத்தை பற்றி கொஞ்சம் பேசினார். எப்போ பார்த்தாலும் பரலோகத்தை பற்றி பேசல. அவர் இந்த பூலோகத்தை பற்றி பேசினார். அவர் சொன்னாரு, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுக. பொக்கிஷம் எங்க இருக்கிறது? பொக்கிஷம் எங்க இருக்கிறது? உனக்குள்ளே, 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 உன் ஆவிக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் இருதயம் தான் பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தை கர்த்தர் பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்ன? பொக்கிஷம்னா என்னங்க? ட்ரெஷர். ஆங்கிலத்தில் ட்ரெஷர்னு போட்டிருக்கு. ட்ரெஷர்னா என்ன?
treasure is a place in which good and precious things are collected and laid up. அதாவது நன்மையும் விலையேற பெற்றதுமான பொருட்கள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிற இடம் தான் என்னது? பொக்கிஷம். அப்படின்னா நல்ல காரியங்கள் உள்ளே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது சேகரிக்கப்பட்டது? கல்வாரி சிலுவையிலே சேகரிக்கப்பட்டது. ரத்தத்தின் மூலமாக சேகரிக்கப்பட்டது. இயேசுவின் பாடுகளின் மூலமாக சேகரிக்கப்பட்டது. இயேசு கொடுத்த கிரயத்தின் மூலமாக சேகரிக்கப்பட்டது. இயேசு கொடுத்த அந்த ஜீவனின் மூலமாக. அப்பதான் அவர் சேகரித்து மனிதனுடைய ஆவிக்குள்ளே, மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே, இன்னும் சொல்ல போனா உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் அதை பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் நல்ல பொக்கிஷம். மறுபடியும் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் நல்ல பொக்கிஷம். விலையேறப்பட்ட நன்மையான பொருட்கள், காரியங்கள் அதற்குள்ளே சேமித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நல்ல பொக்கிஷமா பார்க்கணும் இருதயத்தை. பொக்கிஷத்தை நம்ம பீரோவில் இருக்கிற பொக்கிஷத்தை பாதுகாக்கிறது தூக்கம் கூட வர மாட்டேங்குது. நைட்டில் எவனை எடுத்துகிட்டு போயிடுவானோ ஒருத்தனை எடுக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதெல்லாம் பாதுகாக்கணும். அதெல்லாம் நீங்கள் நல்ல லாக்கரில் வச்சு நல்ல பூட்டு போட்டு நல்ல சாவியை போட்டு நல்லா பாதுகாக்கணும். ஆனால் இந்த அதை காட்டிலும் பல மடங்கு விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை கர்த்தர் உங்க ஆவிக்குள்ள வைத்திருக்கிறார், உங்க இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறார். ஞானியாகிய சாலமோன் அதனால தான் சொல்றார், எல்லா காவலோடும் உன் ஆவியை, உன் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று பெறப்படும். சரி, அந்த ஆவியிலிருந்து என்ன வருதுன்றது தான் நம்ம கலாத்தியர்ல வாசிப்போம். மறுபடி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ, அந்த வார்த்தையை கவனிங்க. ஆவியின் கனியோ, போன வாரத்தில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். 9 சொல்லிட்டு கர்த்தர் கனிகளோன்னு சொல்லாம என்ன சொல்லுகிறார்? கனியோ என்று சொல்லுகிறார். ஆக்சுவலா கனிகளோன்னு தான் சொல்லணும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப தெளிவா விவரமா the fruits இல்ல, the fruit of the spirit அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருமையில் எழுதியிருக்கிறார். அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆவியின் கனியோ அன்பு. அதுதான் கனி. அந்த கனியிலிருந்து புறப்படுகிறது தான், அந்த அன்பிலிருந்து புறப்படுகிறது தான் மீதி எட்டும். அதனால சந்தோஷம் இல்லைன்னா எதை கவனிங்க, ரொம்ப முக்கியம். சமாதானம் இல்லைன்னா எதை கவனிங்க. விசுவாசம் வரமாட்டேங்குதுன்னா எதை கவனிக்கணும்? அன்பை கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆவியின் கனியோ, அந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்ல விரும்பினார். கனி எதிலிருந்து வருகிறது? மரத்திலிருந்து வருகிறது. மரம் எதிலிருந்து வருகிறது? விதையிலிருந்து வருகிறது, இல்லையா? அப்ப கனிக்கு பின்னால மரம் இருக்கிறது, மரத்துக்கு பின்னால விதை இருக்கிறது. அப்ப இந்த ஆவியிலிருந்து அன்பு என்கிற கனி வெளியே வருதுன்னா அந்த ஆவியிலே அன்பு என்கிற விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது விதைக்கப்பட்டது? இந்த ஆவியில எப்பொழுது அந்த அன்பு என்கிற விதை விதைக்கப்பட்டது? கல்வாரி சிலுவையிலே இயேசு இரத்தத்தை சிந்தின பொழுது, ஜீவனை கொடுத்த பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடை சொட்டு இரத்தத்தையும் இந்த மனிதனுக்காக, மனுக்குலத்துக்காக அவர் சிந்தின பொழுது, அந்த இரத்தம் சிந்தின இயேசுவினுடைய அன்பை காதுல கேட்டு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் அன்பினால ஈர்க்கப்பட்டு தான் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? யாரும் கட்டாயத்தினால ஏற்றுக்கொள்றதில்ல, யாரும் கட்டாயத்தின் அடிப்படையில் இயேசுக்கு பின்னால வர்றதில்லை. கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு, தேவனுடைய அந்த அன்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை கொடுத்து அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு 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 கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். அந்த அன்புதான் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே விதையாக விதைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதனுடைய ஆவிக்குள்ளே அன்பின் விதையை கர்த்தர் விதைத்து விட்டிருக்கிறார். இயேசுன்ற பேர்ல, கிறிஸ்துன்ற பேர்ல அன்பின் விதை உள்ளே விதைக்கப்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன நடந்தது பாஸ்டர்? இயேசு உள்ள வந்த பொழுது என்ன நடந்தது? இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு அன்பு உன்னுடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய ஆவிக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ விதை வளரணும்னா, அது கனி கொடுக்கணும்னா அந்த விதை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? வளர வேண்டியது இருக்கிறது. அப்பதான் அது கனியாக என்ன செய்யும்? மாறும். அன்பு வேர் விடணும். விதை வேர் விட்டு அது மரமாக வளர்ந்து, அது மரம் கிளை விட்டு, அது அருமையான இலை விட்டு பூ பூத்து, அதுக்கப்புறம் தான் அது என்னவாய் மாறுகிறது? கனியாக மாறுகிறது. கர்த்தர் இங்க பேசுகிறார், உன்னுடைய ஆவிக்குள்ள இருந்து ஒரு கனி வெளிப்படணும்னா அந்த ஆவிக்குள்ளே விதை விதைக்கப்பட்டு விட்டது. விதையை விதைத்தவர் கர்த்தர். அந்த விதையை வளரச் செய்கிறவர்கள் நீங்க. உள்ள விதைக்கப்பட்ட அந்த விதை வளர வேண்டும். அதை வளர செய்கிற பொறுப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் இப்போ விதை வளர்ந்து கனி கொடுக்கணும்னா விதைக்கப்பட்டதுக்கும் கனி கொடுக்கிறதுக்கும் நடுவுல என்ன தேவைப்படுகிறது? நேரம் தேவைப்படுகிறது. இட் டேக்ஸ் டைம். அப்படிதானா? அது வளர்றதுக்கு என்ன தேவை? நாள் தேவை, நேரம் தேவை. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பிலே நேரத்தை செலவழி. அன்பை குறித்து நினைக்கிறதுல நேரத்தை செலவழி. தேவனுடைய அன்பை குறித்து நினைக்கிறதுல நேரத்தை செலவழி. வாசிப்போம். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17. ஜெபத்தை பாருங்க. பாஸ்டர் பவுல் பண்ற ஜெபத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே என்னங்க சொன்னேன் பாத்தீங்களா? விதை. விதையை பற்றி பேசுறார் பாருங்க. அன்பிலே என்ன செய்யணும்? வேர், நல்ல வேர் ஊன்றணும். அன்பின் வேர் ஊன்றப்பட வேண்டும் ஆவியிலே. அங்கதான் சந்தோஷம் வரப்போகிறது, சமாதானம் வரப்போகிறது, நீடிய பொறுமை வரப்போகிறது, தயவு வரப்போகிறது, சாந்தம் வரப்போகிறது, இச்சையடக்கம் வரப்போகிறது. இதுக்கெல்லாம் ரூட் என்னது? தேவனுடைய அன்பு. மறுபடி சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம் சட்ட திட்டங்களின் அடிப்படையில் வாழ்றது இல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் கொள்கைகளின் அடிப்படையில் வாழ்றது இல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு அன்பின் உறவு. அன்பின் உறவு. எல்லாரும் சொல்லுங்க அன்பு. மறுபடி சொல்லுங்க அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த தேவன் கிறிஸ்துவை நமக்குள்ள அனுப்பினதன் மூலம் அன்பின் ஒட்டுமொத்த அந்த சாயலையும் கர்த்தர் உள்ள விதையாக என்ன செய்து விட்டார்? விதைத்து விட்டார். இப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் அன்பா இருக்கிறார். இப்ப நானும் ஆவியா இருக்கிறேன். நானும் எப்படி இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, தேவன் அன்பாக இருக்கிறார், நானும் அன்பாகவே இருக்கிறேன். மறுபடி சொல்லுங்க, தேவன் அன்பாக இருக்கிறார், நானும் அன்பாகவே இருக்கிறேன். ஒரு தடவை இல்லை, 10 தடவை இல்லை, 100 தடவை இல்லை, 1000 தடவை இல்லை, திரும்ப திரும்ப சொல்லணும். திரும்ப திரும்ப சொல்லணும். சொல்ல 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 சொல்லதான் அன்பிலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? வேரூன்ற போகிறீர்கள். நம்ம வாழ்ற இந்த உலகம் அன்பின் உலகம் அல்ல. அன்பின் உலகம் அல்ல. 2 வேர் இருக்கிறது. 2 வேர். ஒன்று இங்கே படிச்சிட்டோம். இது என்ன வேறு? அன்பின் வேர். அன்பின் வேர். இப்போ உங்களுக்குள்ள என்ன வேர் இருக்குன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இது அன்பின் வேர், ஒரு வேர். இந்த அன்பின் வேர் நமக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா, கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்ததின் மூலமாக வந்தது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக வந்தது. ஏன்னா அவர் ஆரம்பமே அன்புல தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பமே அன்புல தான் ஆரம்பிக்கிறார். இன்னொரு வேர் இருக்கு. அது என்ன வேர்? வாசிப்போம். அதையும் காமிச்சிடுறேன். எபிரேயர்
12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு என்ன வேறு, அது என்ன வேறு, முதல்ல பார்த்தது இது என்ன வேறு, உங்க வேறு என்ன வேறு, அதான் முக்கியம். 2 வேர் இருக்கு, ரெண்டுமே உள்ள வேர் ஊன்றும். கவனிங்க, ஆழமான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். எதுல நீங்க நேரம் செலவழிக்கிறீங்களோ அந்த வேர் அதிகமாய் உங்களுக்குள்ளே பற்றி படர ஆரம்பித்து விடும், பற்றி படர ஆரம்பித்து விடும். அன்பின் வேருக்கு நீ விட்டு கொடுத்தீனா, அன்பு உன்னுடைய உள்ளத்தை, இருதயத்தை, உன்னுடைய ஆவிய கம்ப்ளீட்டா பற்றி படர்ந்து உன்னுடைய இருதயம் முழுவதையும் அன்பினால் நிரப்பும். கொஞ்சம் யோசிக்காம, கொஞ்சம் சிந்திக்காம நீ கசப்புக்கு உன்னுடைய உள்ளத்தை விட்டு கொடுத்துட்டேனா, இருதயம் முழுவதும் எப்படி அன்பின் வேர் பற்றி படர்கிறதோ அதுபோல கசப்பின் வேரும் பற்றி படர ஆரம்பிக்கும். அதுவும் வேர்தான், இதுவும் எனது வேர்தான். இப்போ ரெண்டுமே வேர் ஊன்றிருச்சுன்னா அந்த மரத்தை அசைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்பின் வேர் ஊன்றிருச்சுனாலும் அவர்களை அன்பிலிருந்து என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பவுல் அப்படியெல்லாம் ஊறி போன ஆள். அதனால தான் சொன்னார், வேதனையோ துன்பமோ பாடுகளோ பிரச்சனையோ. வாசிப்போம், ரோமர் நிருபம் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. அப்புறம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று, பிரிக்க முடியாதென்று. அதான் கரெக்ட். பிரிக்க முடியாது. ஏன்? அன்பு நல்ல உள்ள என்ன ஆயிடுச்சு, நல்ல வேர், கம்ப்ளீட்டா அத அசைக்க முடியல, அசைக்க முடியாது. ஆகவேதான் அருமையான ஆதி பக்தர்கள் எல்லாரும் இந்த தேவ அன்பினால் பாதிக்கப்பட்டதுனால கழுத்தை வெட்ட போறேன்னு சொல்றாங்க. வெட்டுறான் போய் நின்னா, என்னை விட்டு கிறிஸ்துவ நான் மறுதலிக்க முடியாது, என்னை விட்டு. எல்லாரும் கொண்டு போய் தீயில, அருமையானவர்களே, கம்பத்துல கட்டி தீ எரிச்சு விட்டாங்க. எரிக்கிறதுக்கு தங்களை விட்டு கொடுத்தார்கள். ஏனென்றால் அன்பின் வேர் அந்த அளவுக்கு உள்ள போயிடுச்சு. இதை விட என்ன தெரியுமா, தன்னுடைய பிள்ளைகள், கை குழந்தைகளை எல்லாம் பெற்றோருடைய கண்ணுக்கு முன்னால பெரிய தோசை சட்டியை வச்சு வறுத்து எடுத்தான். நீ இயேசுவ மறுதலிக்கலனா உன் பிள்ளையை இப்படிதான் நான் இப்படிதான் செய்வேன்னு பிள்ளைகளை வறுத்து எடுத்தார்கள். ஆனால் பெற்றோர் அதெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா, அன்பு அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செஞ்சிருச்சு, வேறாயிடுச்சு, வேறாயிடுச்சு. உபத்திரவமோ பாடுகளோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ நாசமோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எதுவுமே அன்பை விட்டு என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியல. அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு. எனக்காக ரத்தம் சிந்தினது யார் இந்த உலகத்துல? எனக்காக ஜீவனை கொடுத்தது யார் இந்த உலகத்துல? அந்த தேவ அன்பு. அதனாலதான் கர்த்தருடைய அன்பை குறித்து நினைக்கிறதிலும், கர்த்தருடைய அன்பை குறித்து பாடுறதுக்கும், கர்த்தருடைய அன்பை விசுவாசிக்கிறதுக்கும், கர்த்தருடைய அன்பை தியானிக்கிறதுக்கும் ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவழிக்கணும்.
கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சட்ட திட்டங்கள் அடங்கிய ஜீவியம் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கொள்கைகள் அடங்கிய ஜீவியம் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் அன்பின் உறவு, ஒரு நபரோடு இருக்கிற அன்பின் உறவு. இட்ஸ் நாட் a religion, it's a relationship. அது ஒரு மதம் கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சீமோன் பேதுருவை பார்த்த உடனே சீமோன் பேதுருவிட்ட அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சீமோன் பேதுருவே, இங்க இருக்கிற எல்லார காட்டிலும் நீ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியான்னு கேட்கல. இங்க இருக்கிற எல்லார காட்டிலும் நீ அதிகமா பைபிள் படிச்சியான்னு கேட்கல. என்னங்க கேட்டாரு? இங்க இருக்கிற எல்லார காட்டிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாய். இப்ப அன்பா இருக்கிறவங்க பைபிள் வாசிப்பாங்க, அன்பா இருக்கிறவங்க ஜெபிப்பாங்க, அன்பா இருக்கிறவங்க சர்ச்சுக்கு போவாங்க, அன்பா இருக்கிறவங்க பாட்டு பாடுவாங்க, அன்பா இருக்கிறவங்க ஆராதிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மதம் கிடையாது, இதெல்லாம் அவர்களுக்கு உறவு. இதெல்லாம் அவர்களுக்கு உறவு. ஜெபிக்கிறது அன்பை வெளிப்படுத்துவதற்காக, வேதம் வாசிப்பது அவருடைய அன்பின் சத்தத்தை கேட்பதற்காக. கேட்காம இருக்க முடியாது. இப்ப பைபிள் படிச்சியா, பைபிள் படிச்சியான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்காமலே தேவனுடைய முதலாவது தேவனுடைய அன்பை உள்ளத்துல ரிசீவ் பண்ணணும், இருதயத்துல ரிசீவ் பண்ணணும், இருதயத்தை திறந்து கொடுக்கணும், உள்ளத்தை திறந்து கொடுக்கணும். இருதயத்தை எந்த அளவுக்கு தேவனுடைய அன்புக்கு திறந்து கொடுக்கிறீங்களோ, தேவனுடைய அன்புக்கு உள்ளத்தை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறீங்களோ, தேவனுடைய அன்பு நிரப்புறதுக்கு எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்க தேவனை நேசிக்க போறீங்க. அந்த அளவுக்கு தான் நீங்க மற்றவர்களையும் என்ன செய்ய போகிறீர்கள்? நேசிக்க போறீங்க. ஏன்னா நம்ம கிட்ட இல்லாததை மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. முதலாவது ரிசீவ் காட்ஸ் லவ். உங்களுடைய குறைவுகளின் மத்தியிலும், உங்களுடைய இயலாமைகளின் மத்தியிலும், உங்களுடைய பலவீனங்களின் மத்தியிலும் கர்த்தர் உங்க மேல அன்பாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என் மேல் அன்பாயிருக்கிறார். மறுபடி சொல்லுங்க, தேவன் என் மேல் அன்பாயிருக்கிறார். இன்னும் சத்தமா சொல்லுங்க, தேவன் என் மேல் அன்பாயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய அன்பு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அன்பிலே ஆரம்பிக்கப்பட்டது, அன்பிலே உருவானது. மதம் இல்ல, இது சட்டதிட்டங்கள் இல்ல, கொள்கைகள் அல்ல, அன்பின் உறவு. அன்பின் உறவு. அந்த அன்பை விதையாக கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? விதைத்திருக்கிறார், விதைத்திருக்கிறார். அன்பின் விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த அன்பை அப்படியே உள்ளத்துல வேரூன்ற வைக்கணும். அன்புல நேரத்தை என்ன செய்யணும்? செலவழிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி கல்வாரி சிலுவையை தியானிக்கணும், அடிக்கடி சிலுவையை தியானிக்கணும், அடிக்கடி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தியானிக்கணும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அந்த கல்வாரி தியாகத்தை தியானிக்கணும். அந்த சிலுவை குறித்த பாடல்களை கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டாவது என்ன செய்யணும்? பாடணும், அதை நினைக்கணும், அதை சிந்திக்கணும். இயேசு அதனாலதான் அந்த ஒரு காரியத்தை தான் பாருங்க, சபைக்கு செய்ய வேண்டிய 2 காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்னு, ஞான ஸ்நானம். எல்லாரும் மூழ்கி என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒன்னு. 2வது கர்த்தர் கொடுத்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பந்தி. இந்த 2 தான் கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்க. சபை அனுசரிக்க வேண்டிய 2 காரியங்கள், சபை கண்டிப்பா அனுசரிக்க வேண்டிய 2 காரியங்கள். ஒன்னு ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் வாழ்க்கையில ஒரு தடவை எடுக்கிறது. ஆமேன். வாழ்க்கையில எல்லா திரும்ப திரும்ப எடுக்கிறது இல்லை, திரும்ப திரும்ப ஞானஸ்நானம் தேவையில்லை. ஒரு தடவை எடுத்தா போதும், ஏதாவது ஒரு சர்ச்சில் எடுத்தா போதும். நீங்க போற சர்ச்சில எல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு தடவை மனம் திரும்புதலுக்கென்று, பாவ மன்னிப்புக்கென்று நீங்க ஞானஸ்நானம் எடுத்தா போதும். அது ஒண்ணு. இன்னொன்னு கர்த்தர் கொடுத்தார். அது என்ன? கர்த்தருடைய பந்தி. அதை மட்டும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் திரும்ப வர வரைக்கும், திரும்ப வர வரைக்கும் மறுபடி 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 என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன நினைவு கூறுதுன்னா என்ன அர்த்தம்? என் அன்பை நினைவு கூறு, என் அன்பை நினைவு கூறு. ஏன் என் அன்பை நினைவு கூறணும்? திரும்ப திரும்ப ஏன் கர்த்தருடைய அன்பை நினைவு கூறணும்னா, நீ நினைவு கூறதான் அன்பிலே நீ என்ன செய்ய போகிறாய்? வேரூன்ற போகிறாய். அப்படி நீ வேரூன்றும் பொழுதுதான் அன்பு வளரப் போகிறது. அன்பு வளரும் போதுதான் அது மரமாக போகிறது. அது மரமாகும் போதுதான் அது கனி கொடுக்க போகிறது. ஆவியின் கனி, ஆவியின் கனி.
இது போட்டு நம்ம போட்டு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஐயோ ஐயோ வரமாட்டேங்குதே வரமாட்டேங்குதே, ஆவியின் கனி வரமாட்டேங்குதே, அன்பு வரமாட்டேங்குதே. அன்பு வரவே வராது, தலகலை நின்னாலும் வராது. ஏன்னா நம்ம தாயின் வயிற்றில் பிசாசுடைய உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சில சில முக்கியமான ஆழமான காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அன்பே உருவான தேவன் இந்த ஆதாமுக்காக ஏவாளுக்காக எல்லாவற்றையும் அவனுக்கு தேவையான அத்தனையும் படைத்து அந்த அன்பினால் அவன் நிறைச்சிருக்கும் போது பிசாசு ஏவாளுடைய காதுல ஓதி அவன் என்ன பண்ணான் அப்படின்னா கர்த்தர் மேல ஒரு சின்ன கசப்பை உள்ளே விதைத்தான். நீ இதை சாப்பிட்டா தேவனை போல மாறிடுவ, நீ தேவனை போல மாறுறது அவருக்கு பிடிக்காது. எண்ணத்தை கொடுத்தான் பாருங்க. கசப்பு நிறைந்தவன் பிசாசு, கசப்பு நிறைந்தவன் பிசாசு. அதனாலதான் கசப்புக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்காத. கசப்புக்கு இடம் கொடுத்தேன்னா நீ வெறும் கசப்புக்கு இடம் கொடுக்கல, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய். பிசாசுக்கு இடம். அதனாலதான் குடும்பங்களுக்கு நான் சொல்லும் போதெல்லாம் சொல்றேன், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. குடும்பங்களுக்கு நான் பேசும் பொழுது அதான் திரும்ப நான் சொன்னேன். குடும்பத்தை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், பிசாசுக்கு மட்டும் என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. புருஷன் பல குறைகள் இருக்கிறது, மனைவி குறைகள் இருக்கிறது. குறையே இல்லாத புருஷன், குறையே இல்லாத மனைவி உலகத்திலே கிடையாது. அவைலபிலிட்டியே கிடையாது. எந்த புருஷன் குறை இல்லாமல் இருக்கிறான், எந்த மனைவி குறை இல்லாமல் இருக்கிறாள்? யார் குறை இல்லாமல் இருக்கிறது? எல்லாரிடத்திலும் குறை இருக்கிறது. ஆனால் பிசாசு லைட்டா அப்படி ஒரு சின்ன கசப்பை உள்ள என்ன செஞ்சுட்டு போயிடுவான், விதைச்சிட்டான். அப்புறம் அதையே நினைச்சு அப்படியே உரு போடுறது, தியானம் பண்றது. பண்ணிட்டா பேசிட்டா. ராத்திரி படுத்து காலையில் எழுந்திரிச்சு இட்லி சுட்டாலும் இங்கே சுடுது. வெளியே தான் இட்லி, அங்கதான் இட்லி, இங்க உள்ள அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்குது பாருங்க. கொதிச்சு. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். கர்த்தர்ட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, கசப்பு நிறைந்த உலகத்துல நான் வாழ்றேன், ஆனா என் உள்ளத்துல கசப்புக்கு நான் ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது. யார் மேலையும், புருஷன் மேல, மனைவி மேல, பெற்றோர் மேல, பிள்ளைகள் மேல ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது வாசிப்போம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஏன்னா கோபம் வந்துருது நமக்கு. ஏன்னா நம்ம வாழ்ற உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல், உங்கள் கசப்பு, உங்கள் வைராக்கியம் இவைகளெல்லாம் என்ன செய்ய கடவுது, தனிய கடவுது. அடுத்த வார்த்தையை பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இது கர்த்தர் நமக்கு உதவி செய்யலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். கர்த்தர் கிருபையா உதவி செய்யணும். கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும், கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வேணும், கர்த்தருடைய தயவு நமக்கு வேணும். கர்த்தர்ட்ட கேட்கணும், உங்க அன்பினால என் உள்ளத்தை என்ன செய்யும், நிரப்பும். உங்களுடைய அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டும். அன்புக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது, கசப்புக்கு இடம் கொடுக்கும் போது யாருக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? பிசாசுக்கு இடம் கொடுக்க. அப்போ அன்புக்கு இடம் கொடுக்கும் போது யாருக்கு இடம் கொடுக்குறீங்க சொல்லுங்க? தேவனுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், பரிசுத்தாவியானுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். அவருக்கு நீங்க இடம் கொடுக்கும்போது அவர் சும்மாவே இருக்க மாட்டார். உள்ள வந்தார்னா அற்புதம் செய்யாம விட மாட்டார், ஆசீர்வாதத்தை கொடுக்காம விட மாட்டார். தேவன் ஒருபோதும் சும்மா வரப்போறதே கிடையாது. சும்மா ஒரு மணி நேரம்
1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள வந்தார். அந்த 1.5 மணி நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிட்டார். தண்ணீரை திராட்சரசமா மாட்டிட்டு போயிட்டார். அவர் வந்தார்னா சும்மாவே வரமாட்டார். நீங்க கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கை சும்மாவே இருக்காது. இப்ப இருக்கிற நிலையில இருக்காது. இப்ப இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உயர்த்தாம விடமாட்டார். மேன்மைப்படுத்தாம விடமாட்டார். மகிமைப்படுத்தாம விடமாட்டார். விடவே மாட்டார். 1.5 மணி நேரம் இருந்துட்டு போன ஒரு இடத்திலேயே ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு போன கர்த்தர் நிரந்தரமாய் உங்களுக்குள்ளே தங்கி இருப்பாரானால், நிரந்தரமாய் உங்க வீட்டுக்குள்ளே தங்கி இருப்பாரானால், நான் சொல்லுகிறேன் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். Every day is a day of miracle. எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை அற்புதத்தின் வாழ்க்கை. ஒருத்தர் சொல்றாரு, எக்ஸ்பெக்ட் a miracle every day அப்படி சொல்றாரு. ஒரு ஊழியக்காரர் சொல்ற, எக்ஸ்பெக்ட் a miracle every day. ஒவ்வொரு நாளும் எதை எதிர்பாருங்க? அற்புதத்தை எதிர்பாருங்க. காலையில எந்திரிக்கும் போதே, கண்ணை முழிக்கும் போதே என்ன நினைச்சுக்கிட்டு முழிக்கணும்? சொல்லுங்க. இன்னைக்கு என்ன அற்புதம் நடக்க போதோ தெரியல. நம்ம ஆளுங்க அப்படி எந்திரிக்கிறது இல்லையே. உலக பிசாசு வந்து மக்களுடைய மனதை அப்படியே கெடுத்து வச்சிருக்கிறான் பாருங்க. எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன ஆக போதோ, இன்னைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு என்ன ஆக போதோ, இன்னைக்கு என்ன செய்ய போதோ, இன்னைக்கு என்னமோ. ஐயோ, உலகம் பிசாசினுடைய உலகம், பொல்லாங்கனுடைய உலகம் பாருங்க. அவன் என்ன தீமை செய்யலாம், எப்படிப்பட்ட பொல்லாப்பை மக்களுக்குள்ள விதைக்கலான்றது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும். அப்போ கசப்புக்கு இடம் கொடுத்தா யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? அப்ப பிசாசு எதுக்கு வர்றான் உள்ள? அப்ப கசப்பு வந்துட்டாலே உள்ள என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எல்லாரும் பெர்ஃபெக்டா இருந்தா எனக்கு ஏன் பாஸ்டர் கசப்பு வருது? அதைத்தான் நானும் சொல்றேன். யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை என்கிற உண்மையை நல்ல மனதில் மைண்டை செட் பண்ணணும். மைண்டை செட் பண்ணணும். இது வேற வழியே கிடையாது. there is no other way. there is no other way. யாருமே இந்த உலகத்தில் என்ன கிடையாது, மைண்டை செட் பண்ணணும். மைண்டை செட் பண்ணணும். ஒருத்தருமே எனக்கு சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற ஒருத்தருமே சரியில்லை. அதைத்தான் நானும் சொல்கிறேன். நான் மட்டும் எல்லாம் சரியா இருப்பாங்க நான் சொல்றேன். இல்லை இல்லை இல்லை, வேதமும் அதை அப்படி போதிக்கலை. அப்படி எதிர்பார்க்கிறத முதலாவது என்ன செய்? நிறுத்து. யாருமே சரியில்லை, ஒரே ஒருவர் சரியா இருக்கிறார். அதனாலதான் அதிகமாய் அவரை நினைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் அவரை நினை. என் ஆத்துமாவே கர்த்தரை. பின்னால நிறைய பேச போறேன். ஆத்மாவை பற்றி நிறைய பேச போறேன். ஆழமான சில காரியங்களை பேச போறேன். கவனிங்களை. இப்ப ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியிலே ஒன்னு அன்பு வேர் கொள்கிறது, அல்லது கசப்பு வேர் கொள்கிறது. கசப்பு வேர் கொள்கிறது. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். அன்பு வேர் கொண்டுச்சுன்னா சந்தோஷம், சமாதானம் எல்லாம். கசப்பு வேர் கொண்டுச்சுன்னா அதுவும் கனி கொடுக்கும். உள்ள கசப்பு வேர் கொண்டுச்சு, அதுவும் கனி கொடுக்கும். இதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கல, ஆவியானவர் பேசுறார், நான் தியானிக்கல. கசப்பும் கனி கொடுக்கும், கண்டிப்பா கனி கொடுக்கும். அந்த கனி என்னது? சந்தோஷத்துக்கு நேர ஆப்போசிட். வழங்குச்சா? சமாதானத்துக்கு ஆப்போசிட், சாந்தத்துக்கு ஆப்போசிட், நீடிய பொறுமைக்கு ஆப்போசிட். பார்த்துக்கோ. எல்லாத்தையும் நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் நல்ல விவரம் தெரிந்த ஆட்கள். எப்போதும் துக்கமா இருக்குது, எப்போதும் எனக்கு கவலை இருக்குது, எப்போதும் வருத்தம் இருக்குதுன்னா எங்கேயோ நம்ம அன்பை தூக்கி போட்டுட்டு எதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அது கனி கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது. இவைகள் மாறாத உண்மை என்பதை நீங்கள் இந்த காலை நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்பு, அந்த கல்வாரியின் அன்பை முதலாவது உள்ளத்துல ஆழமா பதிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில
நீ இதை மதமா நினைக்காத, சட்ட திட்டங்களா நினைக்காத, கொள்கையா நினைக்காத. அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், நானும் அன்பாகவே இருக்கிறேன். மறுபடி சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார், நானும் அன்பாகவே இருக்கிறேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார், நானும் அன்பாகவே இருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார்ன்றதை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஆழமா விசுவாசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் கர்த்தரையும் நேசிப்பான், மற்றவர்களையும் என்ன செய்வான், நேசிப்பான். இப்ப மற்றவங்களை நேசிக்க முடியலையேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. அது உங்க சுய பலத்துல நீங்க நேசிக்க முடியாது, சுய பலத்துல முடியாது. இதெல்லாம் சொல்லித்தரேன், நான் பைபிள்ல இருந்து சொல்லித்தரேன், கவனிங்க. இது ஆழமான சில காரியங்களை சொல்லித்தரேன். மற்றவங்களாம் அன்பு செலுத்து, அன்பு செலுத்து, அன்பு செலுத்துன்னு சொல்லி தருவாங்க. நான் அப்படி சொல்லித்தரல. ஏன்னா உன்னால அன்பு செலுத்த முடியாது, முடியலையே. அதான பிரச்சனை. நம்ம பிரச்சனையே என்னது? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன்? நான் என்ன ஒருத்தர் சொன்ன, நான் என்ன மனைவி மேல அன்பு செலுத்த மாட்டேன்னா சொல்றேன்? வர மாட்டேங்குது ஐயா, அன்பு வர மாட்டேங்குது. அதான் வராது. அதுதான் நானும் சொல்றேன். உன்னுடைய சுய பலத்துல வராது, உன்னுடைய மாம்ச பலத்துல வராது. நீ முதல்ல அன்பினால் என்ன செய்யப்பட வேண்டும்? அங்க இடத்துக்கு வா, அந்த இடத்துக்கு வா. நான் அன்பு செலுத்த போறேன், நான் அன்பு நிறுத்து. உன்னால முடியாது, அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. முதலாவது, ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தனைங்களே. பாருங்க, அடி அடின்னு அடிக்கிறான், ரத்தம் சொட்டுது. தலையில முள்முடி வைக்கிறான், ரத்தம் கொட்டுது. கையில ஆணி அடிக்கிறான், கையில இருந்து ரத்தம் கொட்டுது. கால்கள்ல ஆணி அடிக்கிறான், கால்ல இருந்து ரத்தம் கொட்டுது. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் வார்ல அடிச்சு அடிச்சு மேல இருந்து கீழே வரைக்கும் ரத்தம் அப்படியே சிந்திக்கொண்டே இருக்கிறது, சிந்திக்கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ரத்தமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அருமையானவர்களே, அதை வாசிக்கும் பொழுது என்னால் தாங்க முடியல. பாருங்க, இவ்வளோ ரத்தம் போயிடுச்சே, விட்டுறலாமே, விடவே இல்லை, விடவே இல்லை. எது வரைக்கும் விடல தெரியுமா? அவருடைய சரீரத்தில் இருக்கிற the last drop. ஏன்னா அந்த கடைசி சொட்டு, அந்த கடைசி சொட்டும் அவர் சரீரத்திலிருந்து வெளியே வந்தா தான் இந்த ஜெபராஜ் நீதிமான் ஆக முடியும். தேவனுடைய திட்டம். இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருடைய பாவம் தொலைக்கப்பட முடியும். அது ஏன்னா இந்த ரத்தம், பாவ ரத்தம், இந்த பாவ ரத்தம் கடைசி சொட்டும் கீழே வரணும். அடிக்கும் போது ரத்தம் வந்துருச்சே, விட்டுறலாமே. கையில் ஆணி அடிக்கும் போது ரத்தம் வந்துருச்சே, விட்டுறலாமே, அதோட நிறுத்திருக்கலாமே. இல்லை, இல்லை. லாஸ்ட் டிராப், அந்த கடைசி சொட்டு அவருடைய சரீரத்திலிருந்து அந்த ரத்தமும் தண்ணீருமா வெளியே வருது. பாருங்க, எப்ப தண்ணி வரும்னா ரத்தமெல்லாம் வெளியே போன பிறகுதான் தண்ணி வரும். அந்த லாஸ்ட் டிராப். அதனாலதான் ஈட்டி வச்சு குத்தினார்கள். அந்த லாஸ்ட் டிராப் வெளியே வந்த பொழுதுதான் ஆவி உலகம், அருமையானவர்களே, சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஆவி உலகம் திருப்தி ஆச்சு, தேவன் திருப்தி அடைந்தார். கடைசி சொட்டு ரத்தமும் என்னுடைய பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்டது. அதை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு கிறிஸ்துவின் மேல இருந்ததை காட்டிலும் உங்க மேலே என் மேலே அதிகமா இருந்திருக்கிறது. நம்ம மேல அதிகமா இருந்ததுனாலதான், நம்மளை அவர் நேசித்ததுனாலதான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்து, அவரே ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பெல்லாம் தியானித்து 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 நினைச்சு நினைச்சு அந்த அன்புக்காக இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, அந்த அன்புக்காக உள்ளத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, இப்ப நான் மற்றவங்களை நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாயிருது. இப்ப கர்த்தரை நேசிக்கிறது ஈஸியாயிருது. அன்பு செலுத்துறதுக்கான பலன் அந்த தேவ அன்புக்குள்ளதான் இருக்கு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மற்றவர்களை நேசிக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் அந்த தேவ அன்புக்குள்ளதான் இருக்கு என்று சொல்லுகிறார். எந்த புருஷனும், எந்த மனைவியும், எந்த தகப்பனும், எந்த தாயும், எந்த பிள்ளையும் நேசிக்க முடியாத அளவு கர்த்தர் நேசித்து விட்டார். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், என்னை விட உன் சகோதரனையாவது, உன் சகோதரியாவது, உன் தாயையாவது, உன் தகப்பனையாவது, உன் புத்திரனையாவது நீ அதிகமாய் நேசித்தால் நீ எனக்கு பாத்திரன் அல்ல. ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரை காட்டிலும் எதை காட்டிலும் நான் உன்னை தான் நேசித்தேன்.
உன்னதான் நேசித்தேன். இந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தை இந்த கால நேரத்தில் நிரப்புறதுக்கு நம்முடைய ஆவியை கவனிங்க. ஆவியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆவி என்பது ஒன்று அன்பினால் நிரப்பப்படும் அல்லது கசப்பினால் நிரப்பப்படும். கசப்பினால நிரப்புறதுக்கு இடம் கொடுத்துட்டேனா சான்ஸே கிடையாது என்பதை தெரிந்து கொள். 1000 பேர் ஜெபிக்கலாம் உனக்காக, 1000 உபவாசம் இருக்கலாம், 1000 ஊழியர்கள் உன் தலைமையில கை வைக்கலாம். அருமையானவர்களே, நத்திங் வில் ஹேப்பன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. இன்னைக்கு அநேக ஆவிக்குறவர்களுக்கு இந்த சத்தியம் தெரியல. அநேக ஆவிக்குறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணா நடக்கும், இவர் ஜெபம் பண்ணா நடக்கும், அந்த ஊழியர் ஜெபம் பண்ணா நடக்கும், இந்த ஊழியர் எந்த ஊழியர் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. உள்ள இருக்கிற ஆவியை மாற்றணும். எப்படி மாற்றுவது? அந்த கல்வாரியின் அன்பினால ஆவி நிரப்பப்படுறதுக்கு ஆவியை திறந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியின் கனியோ அன்பு. எத்தனை பேருக்கு விளங்குது இப்போ? அன்பு. அந்த அன்பிலிருந்து பிறக்கிறது தான் என்னது? சந்தோஷம். உலக கொடுக்கிற சந்தோஷம் வேற, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் வேற. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். வாசிப்போம். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நமக்கு என்ன பலன்? எது பலன்? எனக்கு எந்த பலமும் இல்லைன்றாங்க. எனக்கு எந்த பலம்? ஆள் பலமும் இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆள் பலமும் இல்லை, பணபலமும் இல்லை. இந்த எந்த பலமும் உங்களுக்கு தேவையில்லை. அதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு பலமெல்லாம் என்ன தெரியுமா? இந்த பலமெல்லாம் போயிடும். இந்த பணபலம் ஆள் பலம்லாம் இருந்தாலும் மாறிடும். ஆனால் மாறவே மாறாதது என்ன தெரியுமா? உங்களுக்கு பலனாக இருப்பது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா அன்பு. ஆவியின் கனியோ இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து தான் வரும்? அன்பிலிருந்து வருகிறது, ஆவிக்குள்ளிருந்து வருகிறது, ஆவிக்குள்ளிருந்து வருகிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் வருகிற சேலஞ்சஸ், உங்கள் வாழ்க்கையில் வருகிற சவால்களை நீங்கள் சந்திப்பதற்கு, நீங்கள் அதை மேற்கொள்றதுக்கு எதுதான் உங்களுக்கு பலனாக இருக்குதுன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்குது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை என்ன செய்யும்? வாழ்க்கையில் வருகிற பலவீனம்னா எல்லா விதமான சேலஞ்ச், எல்லா விதமான சவால்கள், நம்ம எதிர்த்து இருக்கிற எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா நேரத்திலும் நம்மளை தாங்கிறது எதுன்னா நம்முடைய ஆவி. இப்ப படிங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். என்னங்க? அதென்ன ஆவி? முறிந்த ஆவி. ஆவிதான் பலவீனத்தை தாங்குது. ஆனால் பலவீனத்தை தாங்கக்கூடிய ஆவியே என்ன செஞ்சிருச்சான்? முறிஞ்சு போயிடுச்சு. எதனால முறிஞ்சது? எதனால முறிந்தது? வாசிப்போம். எதனால முறிந்தது? நீதிமொழிகள் 15:13. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே. சொல்லுங்க. ஆவியை முறிக்கிறதுக்கு பிசாசு வர வேண்டியதில்லை. சேனைகள் வந்தது பிரதர், எல்லாம் தேவையில்லை. பிசாசு ஆவியை முறிக்கிறது இல்லை. ஆவி எதனால முறிஞ்சு போச்சு? சத்தமா சொல்லுங்க. எடுத்து வச்சு துக்கப்படுறது இருக்கு தெரியுமா? எடுத்து வச்சு அப்படி. சிலருக்கு என்ன, நான் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால துக்கப்பட்டுறணும். அது துக்கப்படலைன்னா என்ன, இன்னைக்கு எல்லாம் துக்கப்படாம விட்டோம், இன்னைக்கு நாளே நல்லா போகலையே. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா என்ன பட்டு ஆகணும். ஆகவேதான் ஆவியை நம்மளே முறிச்சு விட்டுறோம். ஆவியை முறிச்சு விட்டுறோம். காரணம், ரூட்டை நம்ம இன்னும் சரியா வரல. ரூட் என்ன? அன்பு. அன்பு அன்பு உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா சந்தோஷத்துக்கு நீங்கள் தப்ப முடியாது. ஆவி சந்தோஷமா இருக்கும் பொழுது
அந்த ஆவி முறியவே முறியாது. ஆவி முறியாமல் இருக்கும் பொழுது அது உங்களுடைய சேலஞ்சஸ், உங்களுடைய சவால்கள், உங்களுடைய எதிர்ப்புகள், உங்கள் பலவீனங்களின் நேரத்தில் உங்களை அப்படியே கம்பு மாதிரி, பாறை மாதிரி உங்களை தாங்கி நிற்கும். இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா, கல்வாரியின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பினால் நிரப்பப்படுகிற ஒரு இருதயம், அன்பினால 4 பேருக்காக ஜெபிக்கிறது, அன்பினால மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது. போன வாரம் அன்பை பற்றி பேசி முடிச்ச உடனே பாருங்க, ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மா சபைக்கு வந்துருச்சுன்னா அதை போல சந்தோஷம் இந்த உலகத்தில் எனக்கு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது பாஸ்டர். அதான் சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்றது அன்பினாலே வருகிறது. அன்பு நிறையும் போதுதான் மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லுகிறோம். அந்த அன்பு உள்ள இருக்கிறதுனால தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த அன்பு உள்ள இருக்கிறதுனால தான் மற்றவர்களை கர்த்தருக்கு நாம் ஆதாயப்படுத்துகிறோம். அந்த அன்பு தான் சந்தோஷத்தை கொடுக்க. ஆவி உலகத்தில் இதுதான் பாருங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாயிருக்கிறது? சந்தோஷம். பார்த்தீங்களா? அதான் ஆவி உலகத்தில் இதுதான் சந்தோஷம். நம்ம சர்ற உலகத்தில் நமக்கு சந்தோஷம் நிறையா இருக்குது. அதுதான் போன வாரம் பேசினேன். அது உங்க சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஏன் சந்தோஷம்? கர்த்தர் சொன்னார் ஏன் சந்தோஷம்? இயேசுவினுடைய சந்தோஷம். இயேசுடைய சந்தோஷம் என்னன்னா, ஒரு ஆத்மா, ஒரு பாவி மனம் திரும்பிட்டா அதை போல சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. எப்படி இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, அன்பு. அந்த அன்பினால கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை நிரப்புவாராக. கிறிஸ்துவின் அன்பை டெய்லி, நேற்று யூத் மீட்டிங்கில் அதான் சொன்னேன், டெய்லி 5 நிமிஷமாவது எடுத்து, வேற ஒன்றும் செய்யலைனாலும் ஒரு 5 நிமிஷமாவது எடுத்து கல்வாரியை தியானம் பண்ணு, சிலுவையை தியானம் பண்ணு. என்னை நேசிச்சு இவ்வளவு பாடுகளை பட்டீங்களே ஆண்டவரே. டெய்லி வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு 5 நிமிஷமாவது அதை டெய்லி செய்யணும். எழுப்பி நிற்போம், கண்களை மூடி. கர்த்தர்ட்ட உண்மையா சின்சியரா கேளுங்க, கர்த்தாவே இந்த கசப்பு எனக்குள்ள வேர் கொன்றக்கூடாது. கசப்பின் வேற நான் அகற்றி அன்பு எனக்குள்ள வேரூன்றணும் ஐயா. அன்பிலே நான் வேரூன்ற வேண்டும். உம்முடைய அன்பு அந்த லாஸ்ட் டிராப்ப எனக்காக சிந்துற அளவு என்னை நேசிச்சிங்களே ஆண்டவரே. அந்த தேவ அன்பு என் உள்ளத்தை நிரப்பட்டோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த தேவ அன்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஓ உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கல்வாரின் அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அது எங்களுடைய ஆவிக்குள்ள வேரூன்றட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவி அன்புக்காக உருவாக்கப்பட்ட ஆவி. எங்கள் ஆவி கசப்புக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. எங்கள் ஆவி கசப்புக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. எங்கள் ஆவி அன்புக்காக உருவாக்கப்பட்டது. தேவ அன்புக்காக உருவாக்கப்பட்டது. அந்த அன்பை நீங்க விதையாக கல்வாரி சிலுவையில ஆண்டவரே ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி ஆண்டவரே அதை விதையாக விதைச்சிருக்கிறீங்களே, அது வளர்றதுக்கு, அது வளர்ந்து கனி கொடுக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவியை திறந்து கொடுக்கிறோம். அன்புக்கு திறந்து கொடுக்கிறோம். அன்புக்கு மட்டும் திறந்து கொடுக்கிறோம். அன்புக்காக மட்டும் திறந்து கொடுக்கிறோம். அன்புக்கு மட்டும் எங்கள் ஆவியை திறந்து கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த சபை அன்பினால் நிரப்பப்பட்ட சபையாக இருக்கட்டும். இந்த ஜனங்கள் அன்பினால் நிரப்பப்பட்ட ஜனங்களாக இருக்கட்டும். எங்கள் மூலமாக மதுரை பட்டணம் அன்பினால் நிரப்பப்படட்டும். தேவ அன்பு மதுரை பட்டணத்தை நிரப்பட்டும். தேவ அன்பு தமிழ்நாட்டை நிரப்பட்டும். தேவ அன்பு இந்தியாவை நிரப்பட்டும். ஆண்டவரே எங்க தேசத்தை நிரப்பட்ட ஆண்டவரே, தேவ அன்பு நிரப்பட்ட ஆண்டவரே. முதலாவது எங்கள் உள்ளத்தை பாதிக்கட்டும், எங்கள் இருதயத்தை பாதிக்கட்டும். அதற்கு விட்டுக் கொடுக்கிறோம், அன்புக்கு விட்டுக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ, அன்பை குறித்த வெளிப்பாட்டோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழில், வேலை, வியாபாரம் இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் நல்ல சமாதானம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே எங்கள் ஆவி முறிந்து போகாமல் இருக்க, எங்கள் உள்ள மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால், தேவ சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டதாக இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் நீர் கூட இருப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான தேவ ஞானம் உண்டாயிருப்பதாக.
கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேல தங்கி இருப்பதா ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.